நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் வழிகாட்டி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 6ஆம் தேதி மற்றும் பிப்ரவரி 7ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மாணவர்கள் இதை குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். டிஎன்பிஎஸ்சி தேர்வில் கேட்கக்கூடிய நடப்பு நிகழ்வுகளாக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு நாங்கள் வழங்கி வருகிறோம். ஸோ பிப்ரவரி 6 என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, பிப்ரவரி மந்த்து என்ன செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேசிய எரிசக்தி வாரம். ஓகேங்களா, தேசிய எரிசக்தி வாரம் பிப்ரவரி 6லேருந்து 8ஆம் தேதி வரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறதுங்க. ஓகே, ஸோ தேசிய எரிசக்தி வாரம் பிப்ரவரி 6லேருந்து பிப்ரவரி 8ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இது கடந்த ஆண்டிலிருந்து தான் முதலாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் செய்தி, ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ 2023 தான் ஃபஸ்ட் டைம் கடைபிடிக்கிறாங்க. 2024 இது செகண்டுடைய எரிசக்தி வாரம். ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது ஒரு ஜென்ரல் டேட்டா, தொழுநோய் இல்லாத இந்தியா. ஓகேவா, அதாவது தொழுநோய் இருக்கு இல்லையா, லெப்ரசி, இந்த தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்குவதற்காக இந்திய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் இலக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய ஆண்டு 2027. சரிங்களா, தொழுநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ள ஆண்டு 2027. அதுவே நம்முடைய தமிழ்நாடு அரசு இலக்கு நிர்ணயித்திருக்கக்கூடிய ஆண்டு 2025. ஸோ யாருக்கு கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மறக்காமல் நீங்கள் ஆன்சரை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு தான் சீக்கிரமாகவே தொழுநோய் இல்லாத நிலையை அடையணும் அப்படின்னு சொல்லி இலக்கு நிர்ணயித்து இருக்கிறாங்க. ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது தேர்ட் பாயிண்ட், கோல்டன் புக் அவார்டு 2023. ஸோ கோல்டன் புக் அவார்ட் 2023. இதில் ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, தமிழ் பிரிவில் இந்த விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் நூலாசிரியர் பொறுத்துக அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த கண்டென்ட் இடம்பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரியா, ஸோ அப்போ கோல்டன் புக் அவார்டு 2023 படி தமிழில் அதற்கான விருது யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அகலிகை அப்படிங்கிற நூலுக்காக ஜெயப்பிரகாஷ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த நூல் கொடுத்துருக்காங்க. ஸோ அகலிகை அப்படிங்கிற நூலுக்காக ஜெயப்பிரகாஷ் அவர்களுக்கு இந்த நூல் வழங்கப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆங்கிலத்தில் இந்த விருது எந்த புத்தகத்திற்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹவு டு லிவ் யுவர் லைஃப். ஓகேவா, ஹவு டு லிவ் யுவர் லைஃப் அப்படிங்கிற நூலுக்காக ரஸ்கின் பாண்ட் அவர்களுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கும். ரஸ்கின் பாண்டு. ஸோ இதையுமே கூட கேள்விகள் கேட்கலாம். ஓகேங்களா, ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது, இந்தியாவின் முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம். ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின். ஏன் அப்படின்னா, முதல் அப்படிங்கிற கண்டென்ட் வருது. ஸோ நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், எங்கெல்லாம் இந்தியாவின் முதல் அல்லது உலகின் முதல் அப்படின்லாம் வருதோ அங்கெல்லாம் நம்ம முக்கியமாக படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்தியாவினுடைய முதல் கல்வெட்டியல் அருங்காட்சியகம் அப்படிங்கிறது எங்கே உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, எங்கே திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஹைதராபாத்லிங்க. சரியா, ஸோ ஹைதராபாத்தில் சாலார் ஜங் அருங்காட்சியகத்தில் திறந்து வச்சுருக்காங்க. ஓகே, கல்வெட்டியல் அருங்காட்சியகம் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சலார் ஜங் அருங்காட்சியகத்தில் திறந்து வச்சுருக்காங்க. இதை திறந்து வச்சது யார் அப்படின்னா, மத்திய சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சரான கிரண் ரெட்டி அவர்கள் திறந்து வச்சுருக்காங்க. ஓகேவா, ரைட். ஸோ அதுக்கடுத்து கிராமி விருது 2024. இந்த கிராமி விருது 2024 இதில் சிறந்த இசை ஆல்பம் அப்படிங்கிற பிரிவில் திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்திற்காக, ஓகேவா, ஸோ திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்திற்காக நம்முடைய இந்தியாவை சேர்ந்த சக்தி அப்படிங்கிற இசைக்குழுவுக்கு விருது வழங்கியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ சக்தி அப்படிங்கிற இசைக்குழுவுக்கு விருது வழங்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்த சக்தி அப்படிங்கிற இசைக்குழுவில் தான் நம்முடைய சங்கர் மகாதேவன் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ரைட். ஸோ அப்போ கிராமி விருது 2024 சிறந்த இசை ஆல்பம் அப்படிங்கிற பிரிவில் திஸ் மொமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக சக்தி அப்படிங்கிற இசைக்குழுவுக்கு விருது வழங்கப்பட்டிருக்கும். ஸோ இப்போ மாணவர்களுக்கான ஒரு கேள்வி, கிராமி விருதை அதிக முறை வென்ற இந்தியர் யார்? ஓகேவா, ஸோ அதிக முறை இந்த கிராமி விருது, ஆக்சுவலாக கிராமி விருதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இசைக்கு வழங்கப்படக்கூடிய உலகின் உயரிய விருது.
ஓகேவா? இசைத்துறையில் வழங்கக்கூடிய உலகின் உயரிய விருது தான் இந்த கிராமி விருது. 1959 இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? ஸோ இந்த கிராமி விருதை அதிக முறை வென்ற இந்தியர் யார்? அதான் உங்களுக்கான கேள்வி. மாணவர்கள் ஆன்சர் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரைட். ஸோ அதுக்கடுத்து ஹாகே கெய்ன்கோப் அப்படிங்கிறவருங்க. ரைட். ஸோ ஹாகே கெய்ன்கோப் அப்படிங்கிறவர், இவர் நமீபியா நாட்டினுடைய அதிபர். ஓகேவா? நமீபியா நாட்டினுடைய அதிபருங்க. இவர் பதவியில் இருக்கும்போதே சமீபத்தில் மரணம் அடைஞ்சிருப்பார். ஓகேவா? ஸோ ஹாகே கெய்ன்கோப் அப்படிங்கிறவர் நமீபியா நாட்டினுடைய அதிபர், சமீபத்தில் மரணம் அடைந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் 1990 முதல் 2002 ஆண்டு வரை, ஓகேவா? ஸோ ரீசெண்டாக நம்ம 2002 அப்படின்னு சொல்லி ஒரு சில விஷயங்கள் பார்த்துருப்போம். ரைட்டாக தேசிய கொடி சட்டம். அது மட்டும் இல்லாமல் நேற்று கூட ஒரு பாயிண்ட் பார்த்தோம், 2002 அப்படின்னு சொல்லி சட்டங்களில் தான் வந்திருக்கும் அதுவுமே, இல்லையா? ரைட். என்ன சட்டம் அப்படின்னா கூட்டுறவு சங்கங்கள் பதிவு சட்டம் 2002 அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ரைட். சரி, இப்போ 2002ங்கிறதுனால சொன்னாங்க, வேறு ஒன்றும் இல்லை. 1990 முதல் 2002 ஆண்டு வரை நமீபியா நாட்டினுடைய பிரதமராக இருந்திருப்பார். அதன் பிறகு 2015 தற்பொழுது வரைக்கும், அதாவது 2024 வரைக்கும் அந்த நாட்டினுடைய அதிபராக இருந்துட்டு இருந்தார். ஸோ அதிபராக இருக்கும்பொழுது தான் இந்த ஹாகே கெய்ன்கோப் அப்படிங்கிறவர் மரணம் அடைந்திருக்கார். இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்கலாம். நமீபியா. ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நை ரோஷ்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம், மத்திய அரசாங்கத்தினுடைய ஒரு திட்டம். இந்த நை ரோஷ்னி அப்படின்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புத்தொளி திட்டம். ஓகேங்களா? புத்தொளி திட்டம். இந்த திட்டம் அப்படிங்கிறது மத்திய அரசு 2019 தொடங்கியிருக்காங்க. எதற்காக அப்படின்னா சிறுபான்மை சமூகத்தை சார்ந்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு தேவையான தொழில் பயிற்சிகள், அவர்களை சிறந்த தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கு அவங்களுக்கு தேவையான பயிற்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த நை ரோஷ்னி அப்படிங்கிற திட்டம் மத்திய அரசாங்கத்தால் துவங்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. துவங்கப்பட்ட ஆண்டு 2019. ஓகேங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம February 6 நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இப்போ February 7 நிகழ்வுகளையும் கையோடு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். மக்களை தேடி ஆய்வக சேவை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. ஸோ எந்த மாநில அரசு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் தமிழக அரசு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே போல் தமிழ்நாடு அரசு எங்கே இந்த திட்டத்தை துவங்கினாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நாகர்கோவிலில் தொடங்குறாங்க. சரியா? தொல்லை வினை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். ரைட்டா? ஸோ தொல்லை விலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கும். தொல்லை விலை அப்படிங்கிற ஊரில் தான் தொடங்கியிருப்பாங்க. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் யார் தொடங்கி வைக்கிறாங்க அப்படின்னா நம்முடைய மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறார். ஓகேவா? அந்த சுப்பிரமணியன் அவர்களுடைய 2 புத்தகங்களை பற்றியும் நம்ம சமீபத்தில் கிளாஸில் படிச்சிருப்போம். ரைட்டா? மா சுப்பிரமணியன் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய 2 புத்தகங்கள், கொரோனா உடல் காத்தோம் உயிர் காத்தோம் அப்படிங்கிற ஒரு புத்தகமும், கம் லெட்ஸ் ரன் அப்படின்னு சொல்லி மாரத்தான் ஓட்டப்பந்தயத்தை பற்றிய ஒரு புத்தகமும், இந்த 2 புத்தகங்களும் நம்ம சமீபத்தில் வகுப்பில் படிச்சிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது மக்களை தேடி மருத்துவம் திட்டம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் அப்படிங்கிறது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி தொடங்குறாங்க. ஓகேவா? ஸோ 2021 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மக்களை தேடி மருத்துவம் திட்டமும், அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் திட்டம். ஓகேவா? இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படின்னு சொல்லி சாலை விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் சேர்த்து முதல் 48 மணி நேர சிகிச்சை அவங்களுக்கு தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம் இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது. இந்த திட்டத்தை 2021 டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி தொடங்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டங்கள்லாம் மறக்காமல் டேட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. பொறுத்துகன்னு கேட்பாங்க அல்லது ஏதாவது ஒரு கொஸ்டின் கூட கேட்கலாம். ஏன்னா யூனிட் 9 தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் தமிழக அரசு திட்டங்கள் அப்படின்னு வரும்போது இந்த பாயிண்ட்டெல்லாம் மிக முக்கியமான பாயிண்ட்டாக வரும். ஓகேவா? ரைட். ஸோ அதுக்கு அடுத்தது 2023ஆம் ஆண்டிற்கான மேன் புக்கர் பரிசு. ஓகேவா? 2023 மேன் புக்கர் பரிசு யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எழுத்தாளருடைய பேர் பால் லிஞ்ச் அப்படிங்கிற எழுத்தாளருக்கு த ப்ரொஃபட் அப்படிங்கிற நாவலுக்காக கொடுத்துருப்பாங்க. ஓகேவா?
இவர் வந்து அயர்லாந்து நாட்டை சேர்ந்தவர். ஸோ அப்போ பால் லிஞ்ச் த ஃப்ரெஃபர்ட் அப்படிங்கிற நாவலுக்காக 2023ஆம் ஆண்டிற்கான மேன் புக்கர் பரிசுக்கு தேர்வு செய்யப்பட்டார். அதுக்கு அடுத்தது முக்கியமானது. ஸோ நான் சொன்னேன் முதல்னு வந்தாலே முக்கியமானது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியாவினுடைய முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில். ஓகேவா? ஸோ அங்கே வந்து டிரைவரே இருக்க மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக் இன்ஜின் மூலமாக, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மூலமாக அது இயங்கும். ஸோ இந்தியாவினுடைய முதல் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ எங்கே தொடங்குறாங்க அப்படின்னா பெங்களூரில். ஓகேவா? ஸோ பெங்களூரில் துவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் திட்டத்திற்காக சீனாவிலிருந்து ரயில் இன்ஜின் பெட்டிகள் வரவழைக்கப்பட்டிருக்குங்க. சரியா? ஸோ சென்னைக்கு வந்து இறங்கியிருக்கும். சென்னையிலேருந்து ரோடு மூலமாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ரைட், லாரியில் வச்சு கொண்டுட்டு போகிறாங்க. பெங்களூரில் போய் இந்த திட்டம் துவங்க இருக்கிறது, செயல்பட இருக்கிறது. ஓகே, ரைட். ஸோ அதுக்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, ஆசியாவின் முதல் மிதக்கும் திருவிழா. ஓகேவா? ஸோ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா ஃப்ளோட்டிங் ஃபெஸ்டிவல். ஓகேவா? ஸோ ஃப்ளோட்டிங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசியாவினுடைய முதல் மிதக்கும் திருவிழா அப்படின்னு சொல்லி, அந்த திருவிழாவுக்கு பேர் என்ன அப்படின்னா காந்தி சாகர் மிதக்கும் திருவிழா. காந்தி சாகர் மிதக்கும் திருவிழா. இது வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ அடுத்த முக்கியமான பாயிண்ட்டு வருண் கோஷ். ஸோ இவர் வந்து ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர். ஓகேவா? ஸோ ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இந்தியர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வருண் கோஷ் அப்படிங்கிறவர். இவர் வந்து இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஸோ இவர் இன்றைக்கி தான் வந்து இவர் பதவியேற்றிருப்பார். ஸோ அதுவுமே ஒரு பாயிண்ட்டாக கேட்பாங்க, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்குவோம். இன்றைக்கி தான் பதவியேற்றிருப்பார். ஸோ பதவியேற்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பகவத்கீதை மேலே சத்தியப்பிரமாணம் செஞ்சு பதவியேற்றுக்கிறார். சரியா? வருண் கோஷ் ஆஸ்திரேலியாவினுடைய எம்பியாக தேர்வு செய்யப்பட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவர். ஸோ அதுக்கு அடுத்தது ஆனந்த் சாட். ஸோ இதுவும் முக்கியமானது. ரைட். ஸோ ஆனந்த் சாட் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய முதல் தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஸோ இது வரைக்கும் இந்தியாவினுடைய புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எல்லாமே மத்திய அரசாங்கத்தின் சார்பில், விண்வெளித்துறை சார்பில் இஸ்ரோவால் அனுப்பப்பட்டதாக இருக்கும். ஆனால் இந்த ஆனந்த் சாட் அப்படிங்கிற செயற்கைக்கோள் பிக்செல் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. ஸோ பெங்களூருவை சேர்ந்த பிக்செல் அப்படின்னு தனியார் நிறுவனம் தயாரித்திருக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்தியாவினுடைய முதல் தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்த பாயிண்ட்டு 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருப்புமுனை வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்முடைய இந்தியாவை சேர்ந்த அதித்தி சுவாமி அப்படிங்கிற வீராங்கனைக்கு வழங்கப்பட்டிருக்கு. இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு சொல்லி நமக்கு கேள்விகள் கேட்கலாம். வில்வித்தையோடு தொடர்புடையவர். ஓகேவா? வில்வித்தை, ஆர்ச்சரி. ஓகே. ஸோ 2023ஆம் ஆண்டிற்கான சிறந்த திருப்புமுனை வீராங்கனை விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதித்தி சுவாமி. இவங்க எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டால் வில்வித்தையோடு தொடர்புடையவர். ஓகேவா? ஸோ இது தாங்க February 6 மற்றும் 7க்கான 2 தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள். இந்த நிகழ்வுகளை குறிப்பெடுத்து வச்சுக்கோங்க. அப்படியே நம்ம என்ன டேட்டா கொடுக்கணும் அந்த டேட்டாவை கரெக்டாக வச்சுக்கோங்க. ஒரே ஒரு டைம் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக கேட்டிங்க அப்படின்னா அந்த டேட்டாவுக்கான கண்டென்ட் அப்படியே உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இது இல்லாமல் நீங்கள் பேராகிராஃபாக எழுதியெல்லாம் வைக்க வேண்டாம். ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பல்வேறு இடங்களில் இருந்து தொகுக்கப்பட்ட நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்காக நம்முடைய வெற்றியின் வழிகாட்டி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியோட யூடியூப் சேனலில் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நடப்பு நிகழ்வுகள் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.